நமஸ்தே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்மா எப்பொழுதுமே செயல் சார்ந்தது அல்ல, ஆனால் நோக்கம் சார்ந்தது. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு வார்த்தையை ஜென்ரலாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், கர்மம் கர்மம், என்ன செஞ்சோனோ இப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க டிஃபால்ட்டா எவ்ரி ஒன். அண்டு இந்த கர்மாங்கிறது மிக பெரிய கான்செப்டுங்க. அதை ஒரு சின்ன உதாரணம் மூலமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மா என்பது எப்பொழுதுமே செயல் சார்ந்தது கிடையாது, நோக்கம் சார்ந்தது மட்டும்தான். அதனுடைய பின்விளைவுகள்லாம், அதனுடைய ஆழம், அந்த பின்விளைவுகள் ஏறுவது இறங்குவது கூடுவது குறைவது எல்லாமே நோக்கம் சார்ந்த விஷயம். ஸோ கொஞ்சம் புண்ணியமா இல்லை நிறைய பாவமா, ஸோ அப்படிலாங்கிறது நோக்கம் சார்ந்த விஷயம். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மருத்துவர் கையிலையும் கத்தி இருக்கும், ஒரு கொலை செய்யக்கூடிய கொலைகாரன் கையிலையும் கத்தி இருக்கும். ஆனா 2 பேரோட செயல் ஒன்றுதான், ஆனா நோக்கம் வேற வேற. ஸோ கர்மாவும் மாறுபட்டது, வேறுபட்டது. செயல் மாறும் பொழுது கர்மாவின் பலன்களும் மாறிவிடுகிறது. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் ஒரு கதை மூலமா பார்த்துடலாம். ஒரு பெண்மணி இருக்காங்க, ஏன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. ஸோ ஒரு நாள் யாசகம் கேட்டு ஒரு நபர் வராரு. ஸோ இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தை கையில அரிசியை கொடுத்து, ஸோ நீ போய் அந்த ஐயாக்கு குடுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு கைகளின் மூலமாக அந்த அரிசியை கொண்டு யாசகம் கேட்கும் அந்த நபரிடம் கொடுக்கிறது. இத பக்கத்து வீட்டு பெண்மணி பி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் தன் வீட்டுல இருக்கிற அந்த பெண் குழந்தைய கூப்பிட்டு இதே மாதிரியான ஒரு செயல் செய்ய வைக்கிறாங்க. அந்த நபர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு யாசகம் கேட்கும் பொழுது, இப்போ கதை இதோட முடியுது. அவங்க 2 பெண்மணிகளுமே இறந்து போயிடுறாங்க. ஸோ ஏ அப்படிங்கிற அந்த பெண்மணி சொர்க்கத்துக்கு போறாங்க, பி அப்படிங்கிற பெண்மணி நரகத்துக்கு போறாங்க. பி என்கிற பெண்மணியால இதை சகிச்சுக்க தாங்கிக்க முடியல. அவங்க விளக்கம் கேட்கிறாங்க. நீங்க என்ன பெருசா டிஃபரன்ஸ் பார்த்துட்டீங்க, அந்த அம்மா என்ன செஞ்சாங்களோ அதை தானே நானும் செஞ்சேன், அப்புறம் என்னை மட்டும் கொண்டு ஏன் நீங்க நரகத்துல போட்டீங்க அப்படின்னு விளக்கம் கேட்கும் பொழுது, ஸோ அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் இறைவன், இல்ல அந்த யமலோகத்தில் அதுக்குன்னு இருக்கிற இன்சார்ஜ் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் இருவருமே செய்த காரியம் ஒன்றாக இருந்தாலும் உங்களுடைய நோக்கம் வேறுபட்டது. அந்த ஏங்கிற முதல் பெண்மணி தன் குழந்தையின் மூலமாக அதை கொடுக்கும் பொழுது அவங்க மனசுல என்ன நினைச்சாங்கன்னா, ஸோ இந்த வறியவருக்கு, இந்த யாசகருக்கு இந்த யாசகம் இடும் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய புண்ணியம் என் பெண்ணுக்கு, என் குழந்தைக்கு சேரட்டும் அப்படிங்கிற நினைப்போட அவங்க இந்த காரியத்தை செய்யறாங்க. பிங்கிற பெண்மணி நீங்க எப்படி செஞ்சீங்க, அதாவது இந்த குழந்தையோட கையில அந்த அரிசி எடுத்தோம்னாக்கா கொஞ்சமா அரிசி போகும், நம்ம நிறைய கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, யாசகம் என்கிற பெயரில் நம்ம நிறைய கொடுக்க வேண்டாம், கொஞ்சமா கொடுக்குறோம், அதனால குழந்தை கையை நீங்க பயன்படுத்துவீங்க. இதுதாங்க அந்த வித்தியாசம். நம் எண்ணம் மாறுபட்டால் கர்மாவின் பலன்களும் மாறிவிடும். ஸோ இதைத்தான் சொன்னாங்க, நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே சரியா இருக்கணும் அப்படிங்கிறது இதுதான் சொன்னாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில்